அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் பஞ்சாப் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தாவை மறைமுகமாக சாடி ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பேட்டியில் பேசியிருக்காரு. அது என்ன, அது பற்றிய முழு தகவலோடு இன்னும் பரபரப்பான சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது தகுதி சுற்று போட்டியில் பஞ்சாப் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. பஞ்சாப் அணி சார்பில் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா 87 ரன்களை அடிச்சிருந்தார். அவருக்கு தான் ஆட்டநாயகன் விருதும் வழங்கப்பட்டிருந்தது. அவர் போட்டிக்கு பிறகு சில முக்கியமான விஷயங்களையும் பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, எனக்கு இதே மாதிரியான முக்கியமான பெரிய தருணங்களில் பேட்டிங் ஆடுவது பிடிக்கும். இதே மாதிரியான பெரிய போட்டிகளில் நாம் எவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் எல்லோரிடமும் நான் சொல்லுவேன். வீரர்கள் பொறுப்பை உணர்ந்து முதல் பந்தில் இருந்தே இன்டென்னோடு ஆட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில வீரர்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைச்சிது. அதை அவர்களால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியலை. எனக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு மறுமுனையில் இருந்து பேட்டர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைத்து கொண்டே இருந்துச்சு. நான் அதிக நேரத்தை களத்தில் செலவிட்டால் நல்ல இன்னிங்ஸை ஆட முடியும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆர்சிபிக்கு எதிராக நாங்கள் தோற்றதை பற்றி பெரிதாக யோசிக்கலை. சீசன் முழுக்க சிறப்பாக ஆடி இருக்கிறோம். ஒரு போட்டியை வைத்து நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு முடிவு செய்து விட முடியாது. அணியில் இருக்கக்கூடிய இளம் அன்கேப்டு வீரர்கள் மீது எதையுமே திணிக்கிறதும் இல்லை. அவர்கள் எப்படியோ அப்படியே இருக்க வைக்க விரும்புகிறோம். அவர்களிடம் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் ஒருவித பயமறியா குணம் இருக்கு. அதுதான் எனக்கு தேவைப்படுது. ஏலத்தின் போது எந்த அணிக்கு செல்ல போகிறோம் அப்படின்னு நான் யோசிக்கலை. அப்படி இருக்கும்போது தன்னுடைய மன ஆரோக்கியம் அப்படிங்கிறதும் எனக்கு ரொம்பவே முக்கியம். இங்கே பஞ்சாப் அணியில் நான் ரொம்பவே சௌகரியமாகவே உணர்றேன். இந்த தருணத்தை கொண்டாடவும் விரும்புகிறேன். இறுதி போட்டியை பற்றி பெரிதாக யோசிக்கலை. ஆனாலும் எங்களுடைய வேலையை பாதி தான் முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தலைவனாக முன்னின்று பஞ்சாப்பை வழிநடத்தி சிறப்பாக ஆடி இறுதி போட்டிக்கு அழைத்து சென்றிருக்கிறார் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு சொல்லலாம். பிளே ஆஃபில் போட்டிகளில் வீழ்த்த முடியாத அணியாக வெளிவந்த மும்பை அணி சின்ன தவறுகளை செய்து சறுக்கி தோற்றிருக்காங்க. மும்பை செய்த தவறுகள் என்னென்ன, பஞ்சாப் எப்படி வென்றாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பஞ்சாப் அணியுடைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தான் டாஸை முதல்ல வென்றிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வர்றது மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால சேசிங் செய்ய போவதாகவே அவர் அறிவித்தும் இருந்தார். இதனை தொடர்ந்து மும்பை அணி முதல்ல பேட்டிங் அகமதாபாத் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அது பேட்டர்களுக்கு சாதகமான ஒரு மைதானம் அப்படின்னு சொல்லலாம். நடப்பு சீசன்லேயே இந்த மைதானத்தில் முதல் இன்னிங்ஸினுடைய ஆவரேஜ் ஸ்கோர் 221 இருக்கு. அதே மாதிரி மும்பை அணியும் 200+ ரன்களை அடித்து போட்டிகள் எதிலையுமே தோற்றதையும் கிடையாது. ஆக முதல்ல பேட் செய்யக்கூடிய மும்பைக்கான இலக்கு 220 தான். ஆனால் அவர்களால் 20 ஓவர்களில் 204 ரன்களை மட்டுமே எடுக்க முடிஞ்சிருக்கு. 15 இருந்து 20 ரன்களை குறைவாகத்தான் எடுத்திருந்தாங்க. போட்டியை நன்றாக தான் ஆரம்பிக்கவும் செஞ்சாங்க. பவர் பிளேவில் 65 ரன்களை எடுத்தும் இருந்தாங்க. ரோஹித் மட்டுமே அவுட் ஆகியிருந்தார். அதிலும் ஓமர் சாய் ரோஹித்துக்கு ஒரு கேட்சை கூட டிராப் செய்திருந்தார். நல்ல வேளையாக இது கடந்த போட்டியை போல பெரிய ஆபத்தாக மாறலை அப்படின்னு நான் சொல்லணும். ஸ்ட்ரெயின்லாலி ஓவர் ரோஹித் கொடுத்த அந்த பந்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கேட்சியே வைஷாக் விஜயகுமார் பிடிச்சிருந்தார். பவர் பிளேவில் 65 ரன்கள் கிடைச்சதற்கு பேர்ஸ்டோவே காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 24 பந்துகளில் 38 ரன்கள் அடித்திருந்தார். பவர் பிளே முடிஞ்ச உடனே வைஷாக் விஜயகுமாரின் பந்தில் அவுட் ஆகியிருந்தார். இதற்கு பிறகு திலக் வர்மாவும் சூர்யாவும் கூட்டணி சேர்ந்தாங்க. இது ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். இருவருமே இணைந்து 72 ரன்களை சேர்த்தும் இருந்தாங்க.
இருந்தாங்க. பஞ்சாபினுடைய பெரிய நம்பிக்கையான சாகலை அடித்து ஆடினார். இதனால் மும்பையினுடைய ரன் ரேட்டும் பெரிதாக கீழே விழலை, 10க்கு நெருக்கமாகவே முன்னேறி கொண்டிருந்தாங்க. ஆனாலும் அடுத்தடுத்து அவுட் ஆகி ஏமாற்றமும் செய்திருந்தாங்க. சாகலின் ஓவரில் சூர்யா காலி, ஜேம்சனினுடைய ஓவரில் திலக் வர்மாவும் காலி. இருவருமே தலா 44 ரன்களை மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. பஞ்சாப் பவுலர்களினுடைய ஒரே ஆயுதமாக ஸ்லோலர் ஒன்கள் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேகத்தை குறைச்சி பேட்டர்களை ஷாட் ஆட தடுமாற வைக்க முயன்றாங்க. சில சமயங்களில் அது ப்ரிடிக்டபிள் ஆகவும் இருந்திருக்கு, ஆனாலும் பலனும் கொடுத்திருக்கு. மும்பை அணி அந்த 220 ரன்களை எடுக்காம தடுத்து நிறுத்தியது. இவர்களினுடைய ஸ்லேயர் 1 தான் கடைசி 5 ஓவர்களில் மிகப்பெரியதாக எந்த ஓவரும் அமையல. ஒரே ஒரு ஓவரில் 14 ரன்கள் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஹர்திக்கும் நமன் தீரும் அவுட் ஆகியிருந்தாங்க. இதனால தான் மும்பை அணி 204 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் அகமதாபாத்தினுடைய சராசரியை கூட அந்த அணியால் எட்ட முடியல. பஞ்சாபுக்கு 205 ரன்கள் டார்கெட். என்னதான் தேவைப்பட்டதை விடவும் 15ல் இருந்து 20 ரன்கள் குறைவு அப்படின்னாலும் மும்பை அணி சவாலித்திருந்தாங்க. மும்பை அணியுடைய பவுலர்களுமே அந்த ஸ்லேயர் ஒன்களை தான் அதிகம் வீசியிருந்தாங்க. பவர் பிளேக்குள்ளேயே ஓப்பனர்கள் பிரியான்ஷிஸ் ஆர்யாவும் பிரசிம்மும் சிங்கும் அவுட் ஆகியிருந்தாங்க. போல்டும் அஸ்வினி குமாரும் இவர்களினுடைய விக்கெட்டை வீழ்த்தியிருந்தாங்க. இடையில் ஜாஸ் இங்கிலீஷ் சம்பவம் செய்தார். பும்ராவினுடைய ஒரே ஓவரில் 20 ரன்களை அடித்தமிருந்தார். ஆனால் இந்த இன்னிங்ஸை ஹார்திக் ஒரு ஸ்லோ ஷார்ட் பிச் டெலிவரியில் வீழ்த்தியிருந்தார். 72க்கு 3 அப்படின்ற நிலையில் ஸ்ரேயஸும் நேஹல் வதேராவும் கூட்டணி சேர்ந்தாங்க. இருவருமே இணைந்து 84 ரன்களையும் சேர்த்திருந்தாங்க. ஸ்ரேயஸ் நின்று பக்குவமாக ஆடினார். முதல்ல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டார். ஒரு கட்டத்தில் தேவைப்பட்ட ரன் ரேட் 12 கடந்துச்சு. அழுத்தம் ஏறுவதை உணர்ந்த ஸ்ரேயஸ் ரீஸ்டாப்லே வீசிய 13வது ஓவரில் ஹார்ட்ரிக் சிக்ஸர்களை பறக்க விட்டு போட்டியை அப்படியே மாற்றியும் அமைச்சார். போட்டி பஞ்சாபின் கட்டுக்குள்ளவும் வந்தது. ஆனாலும் மும்பை அடுத்த ஓரிரண்டு விக்கெட்டுகளை எடுத்து ஆட்டத்துக்குள்ள வர பார்த்தாங்க. நேஹல் வத்ராவை அஸ்வின் குமார் வீழ்த்தியிருந்தார். சஹாங் சிங் ரன் அவுட் ஆனார். ஆனாலும் ஸ்ரேயஸ் ஐயர் ஓயலை. 27 பந்துகளில் அரை சதத்தையும் கடந்தார். போட்டியை வென்று கொடுக்க வேண்டும் அப்படின்ற வெறியோடு நின்று ஆடவும் செஞ்சார். கடைசி 2 ஓவர்களில் 23 ரன்கள் தேவைப்பட்டது. 19வது ஓவரை அஸ்வினி குமார் வீசியிருந்தார். இந்த ஓவரில் மட்டும் 4 சிக்ஸர்களை அடித்து ஒரு ஓவரை மீதம் வைத்து போட்டியை முடித்து கொடுத்தார் பஞ்சாப் அணி. அதே மாதிரி பஞ்சாப் அணி விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்றிருந்தாங்க. ஸ்ரேயஸ் 41 பந்துகளில் 87 ரன்களை எடுத்து நாட் அவுட் ஆகவும் இருந்தார். மும்பை அணி 3 முக்கியமான தவறுகளையும் செய்திருந்தது. முதல்ல பேட்டிங்கில் ஆரம்பித்த வேகத்துக்கு பேட்டிங்கில் 220 ரன்களை கடந்திருக்கணும். அதே மாதிரி நேஹல் வத்ரே 10 ரன்களில் இருந்தபோது போல்ட் ஒரு கேட்சை தவற விட்டிருந்தார். வத்ரேவும் ஸ்ரேயஸும் அமைத்த பார்ட்னர்ஷிப்பு தான் போட்டியினுடைய பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். பவுலிங் ரொட்டேஷனில் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கவும் வேண்டும். சாண்டன் 2 ஓவர்களில் 15 ரன்களை மட்டுமே கொடுத்திருந்தார். அவருக்கு இன்னும் 2 ஓவர்கள் மீதம் இருந்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. எல்லாவற்றுக்கும் மேலே ஸ்ரேயஸினுடைய அந்த மும்பையால் தான் தடுக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேப்டன்ஷிப் நாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 18 வருட IPL வரலாற்றில் பஞ்சாப் அணி 2வது முறையாக தற்போது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. எல்லா புகழும் ஸ்ரேயஸுக்கே அப்படின்னும் பலரும் கூறி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் IPL 2025வது ஆண்டு சீசனில் இறுதிப் போட்டியில் RCB அணியும் பஞ்சாப் அணியும் பல பரீட்சை நடத்தினாங்க. இந்த போட்டி செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறுது. இந்த நிலையில் குவாலிஃபயர் 2 ஆட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடந்திருக்கு. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொண்டாங்க. மழை காரணமாக போட்டி தாமதமாக தொடங்கியதால் போட்டி முடிவடைய இரவு 1:30க்கும் மேலே ஆகிருச்சு. இந்த நிலையில் பஞ்சாப் அணி இறுதிப் போட்டிக்கு சென்ற நிலையில்
இரவு வெறும் 4 மணி நேரம் தான் தூங்கியதாக ஸ்ரேயஸும் தெரிவித்திருந்தார். இது குறித்து பேசிய அவர், நான் எனக்கான ஒரு மனதளவில் இருக்கேன் அப்படின்னாலும் அது போட்டிக்கு முன்பே தொடங்கிவிடும். நான் எவ்வாறு பயிற்சி செய்கிறேன், நான் எவ்வாறு அன்றைய ஆட்டத்திற்கு திட்டத்தை தீட்டுகிறேன், அந்த போட்டியை எவ்வாறு நான் எதிர்கொள்கிறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய மனது அமையும். அதில் நான் செட் ஆகிவிட்டேன் அப்படின்னா நான் என்னுடைய அணியை சிறப்பாக வழிநடத்துவேன் அப்படின்னு எனக்கு நன்றாகவே தெரியும். எங்களுடைய அணியின் தொடக்க வீரர்கள் மற்றும் ஜோஸ் இங்கிலீஷ் ஆகியோர் அபாரமாக விளையாடிருக்காங்க.